ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி வேர்க்கடலை தக்காளி சட்னி. டெய்லி ஒரே சட்னி வச்சு போர் அடித்து போச்சா, இன்றைக்கி இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கடாயில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு 5 காஞ்ச மிளகாய், நல்லா ஒரு 50 கிராம் மிளகா இருக்கும். வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம லேசாக வறுத்துக்கலான்ட்டு திருப்பி போட்டிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை. ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. 100க்கும் கம்மியாக தான் இருக்கும் இந்த தக்காளி. அந்த ஆயிலே வந்து நம்ம லேசாக வதக்கிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை சேர்த்து லேசாக வதக்கிட்டு இந்த தக்காளியும் அது கூட சேர்த்து நம்ம வதக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதக்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அது கூட நம்ம வந்து லேசாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 பல்லு பூண்டு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஆறின உடனே இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைன்னா 1 கொட்டை புளி சேர்த்துக்கோங்க. நான் இந்த தக்காளியில் உள்ள புளிப்பே போதுன்ட்டு புளி சேர்க்கலை. இப்போ சட்னி இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்மளுடைய தக்காளி வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பயப்படாதீங்க. தோசை இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு வேணும்னா மட்டும் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.